தீபாவளி நம்ம ஏமா கொண்டாடுறோம்? தீபாவளி வந்து நரகாசுரனை அழிச்ச நாள் வந்து. நரகாசுரனை யாரு அழிச்சான்னு கேட்டேன். அது வந்து அவங்க அவங்க பிரதர்ஸ்குள்ள ஒரு சொத்து, அவங்க அண்ணன் வந்து சொத்து தகராறா, சொத்து பிரச்சனைனால அவர் அழிச்சாங்களாம். அவரை காலி பண்ணிட்டாங்க. அரக்கன கிருஷ்ண பரமாத்மா கொண்டாரா, அவங்க ஒய்ஃப கைப்பிடிச்சு இழுத்ததுனால கையப்பிடிச்சு இழுத்து. சத்யபாமாவுடைய அண்ணன் தான் நரகாசுரன். சத்யபாமாவோட ஹஸ்பண்ட் கிருஷ்ணர் சத்யபாமா கூட்டிட்டு போனனால நரகாசுரர் கோவப்பட்ட 2 பேருக்கு சண்டை, அதெல்லாம் கொன்னுட்டாங்க. எப்படி 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 இருந்தாரு அவரு? கழுத்தாயிருக்கு. நரகாசுரன் பெத்தவங்க கையாலேயே அவருக்கு அழியிற வர வாங்கினாரு, தாயே கொண்டாங்க அவரை. அப்படியா? நரகாசுரனை யார் கொன்னது? யாரு? ராமர். சூப்பர். கொன்னது யாருன்னு? அனுமான் விஷம் குடிச்சிட்டு இறந்துட்டாரு. யாரு? நரகாசுரன்றவரு. ஆரம்பிக்கலாங்களா? சொல்லுங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. உன் பேர் சொல்லு பாப்பா. என் பேர் வந்து ரேஷ்மா. ரேஷ்மா, சரிம்மா நீங்க சொல்லுங்க பாப்பா. இப்போ நம்ம தீபாவளி அன்னைக்கு தீபாவளி நம்ம ஏமா கொண்டாடுறோம்? தீபாவளி வந்து நரகாசுரனை அழிச்ச நாள் வந்து. கரெக்டா கை தட்டுங்க, தயவு செஞ்சு கை தட்டுங்க. ஆமா பாப்பா, இப்ப காலையில இருந்து ஒரே பஞ்சாயத்தா இருக்கு. நரகாசுரனை யாரு அழிச்சான்னு கேட்டேன். அது வந்து அவங்க அவங்க பிரதர்ஸ்குள்ள ஒரு சொத்து, அவங்க அண்ணன் வந்து சொத்து தகராறா, சொத்து பிரச்சனைனால அவர் அழிச்சாங்களாம். அவரை காலி பண்ணிட்டாங்க. என்னதுப்பா? அதனால சொத்து, அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனையாலதான் இறந்துட்டாரு. ஐயா இது ஃபைனலா வச்சுக்கிடுங்க. நரகாசுரனுக்கு எத்தனை பேர் அண்ணன் தம்பி? 4 பேரா 5 பேரா? 5 பேர். 5 பேருமா? நரகாசுரன் கூட பிறந்த 5 பேரு. ஆமா, போற போக்குல அவங்க அப்பா நிறைய சொத்து வாங்கி போட்டிருக்காரு. இந்த சொத்து பிரிக்கிறதுல ஏற்பட்ட தகராறுல நரகாசுரனை காலி பண்ணிட்டு தான் தீபாவளியை கொண்டாடுறோம். நரகாசுரனை கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு புது தகவலை அண்ணன் சொன்னாரு. ஃபுல் டீட்டெயில் தெரியல, பாதி டீட்டெயில் அண்ணன் சொல்லிட்டாரு. மீதி டீட்டெயில் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நானும் மக்களுக்கு எல்லாம் தெளிவா சொல்லிடுவேன். சரியா? அரக்கன கிருஷ்ண பரமாத்மா கொண்டாரா, அவங்க ஒய்ஃப கைப்பிடிச்சு இழுத்ததுனால. கையப்பிடிச்சு இழுத்து. என்ன கையப்பிடிச்சு இழுத்தியா? அப்படியா? ஒய்ஃப் பேர் என்னமா? பத்மாவா? பத்மாவதி. பத்மாவதி. பத்மாவதி தானா? பத்மாவதி தான். இல்ல வேற ஏதாவது பேரா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அவருக்கு எத்தனையோ லீலை இருக்கு, அதெல்லாம் ஏதோ பத்மாவதினு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, இன்னொரு ஒய்ஃப் இருக்கிறாங்க, அவங்க பேரு ஞாபகம் இல்லை. சத்தியமா சொல்றேன், இத நான் சொல்லவே இல்லை. நீங்க கமெண்ட் கீழே எழுதும் போது குறிப்பிடுங்க. அண்ணாச்சி தாண்டா எல்லாத்தையும் திருக்கி விடுறாரு. லைவா உங்களுக்கு தாரேன். அதாவது பத்மாவதி அப்படின்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க? அவர் வந்து கோவப்பட்டு நரகாசுரன் அப்படிங்கிற அரக்கன் வந்து நம்ம பத்மாவதி அவர்களுடைய கைப்பூச்சி இழுத்ததுனால அவர் கோவப்பட்டு அவர் கொன்னுட்டாரு. அதனால எல்லாரும் அது தீபாவளி கொண்டாடுறோம். அவர் பொண்டாடி கைப்பிடிச்சு இழுத்ததுனால, அவரை அழிச்சதுனாலதான் தீபாவளி கொண்டாடுறோமா? பாப்பா உங்க பேர் சொல்லுமா? மாளவிகா. மாளவிகா. ஸ்வேதா. 2 பேரும் காலேஜ் படிக்கிற பிள்ளை தானமா? ஒண்ணும் இல்லம்மா, நான் தீபாவளியை எதுக்கு கொண்டாடுறீங்க அப்படின்னு நான் கேட்கறேன். அப்ப தீபாவளியை யாரோ ஒருத்தர் இறந்து போனாருன்னு சொல்லி சொன்னாங்க. அது யாருன்னு கேட்டா நரகாசுரன் பேர் சொல்லியிருக்காரு. தெரியுமா? அவரு நரகாசுரன் யாருமா? அவர் எண்ணெய் கடை வச்சிருந்தாரு, அதனால செலிப்ரேட் பண்றோம். நம்ம தீபாவளியை செலிப்ரேட் பண்றோம். இல்ல அது வந்து அவரோட வைஃப் சத்யபாமா, அவரோட அண்ணா. அவரு யாரு? நம்ம நரகாசுரனுடைய ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க பேர் சத்யபாமா. ஓ சரி, அவங்களோட அண்ணா தான் நரகாசுரர். அவர் சத்யபாமாவோட அண்ணா வந்து நரகாசுரர். ஓ சொந்தக்காரங்களுக்குள்ள பிரச்சனை. அச்சா மாமா, அதனால அவங்க வந்து அவர் தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டாரு. அதனால கோவப்பட்டு 2 பேருக்கு சண்டை வந்து கொன்னுட்டாங்க. அப்படியா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சத்யபாமாவுடைய அண்ணன் தான் நரகாசுரன். சத்யபாமாவோட ஹஸ்பண்ட் வந்து கிருஷ்ணர் தான் கூட்டிட்டு போனாரு. ஆமா, நரகாசுரனுடைய தங்கச்சி தான் கிருஷ்ணருக்கு கொடுத்திருக்கு. அவருடைய தங்கச்சி தான் யார் கூட்டிட்டு போனா? மாமா மச்சான் மாதிரி சண்டை போட்டு கிருஷ்ணர் கூட்டிட்டு போனாரு. கிருஷ்ணர் சத்யபாமா. சரி, சத்யபாமாவோட ஹஸ்பண்ட் கிருஷ்ணர் சத்யபாமா கூட்டிட்டு போனனால நரகாசுரர் கோவப்பட்ட 2 பேருக்கு சண்டை, அதெல்லாம் கொன்னுட்டாங்க. எப்படி 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 இருந்தாருமா அவரு? கழுத்தாயிருக்கு. பாப்பா உங்க பேர் சொல்லுங்கம்மா. சரண்யா. சரண்யா, என்ன படிக்கமா? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரா நீங்க? வெரி குட். படிச்ச பிள்ளைங்க கேட்போம். பாப்பா, நம்ம தீபாவளியை ஏன் கொண்டாடுறோம்னு கேட்டேன். அப்போ தீபாவளிக்கு யாரையோ ஒருத்தரை கொண்டுட்டாங்க, அதை சந்தோஷமா கொண்டாடுறது தான் தீபாவளி அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கொடுப்பாங்க, ஒரு சிலர் சொல்றாங்கம்மா. ஆனால் ஒரு சிலர் எப்படி சொல்றாங்கன்னா புள்ளி விவரத்தோட சொல்றாங்க. ஆமாம், இதில் ஒரு கொஞ்சம் குழப்பம் இருக்கு. உனக்கு தெரிஞ்சது நீ சொல்லிட்டு போயிருமா? கிருஷ்ணருக்கும்
கிருஷ்ணருக்கும் நரகாசுரனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் போர் நடக்கிறதுனால அதை கொண்டாடுறாங்களா? ஓ, கிருஷ்ணரும் நரகாசுரன் நண்பர்களா? ஆ. அப்புறம் அவங்களுக்கு என்ன வச்சு என்ன பிரச்சனை? விளக்கு ஏத்துறது, யார் வீட்டுல விளக்கு அதிகமா எரியுது அந்த போர்னால. நீ பாரு புரியுது பண்றானே. உழுதாடா எரியுது பாரு. யாரு வீட்டுல அதிகமா விளக்கு ஏத்துறதுன்னு போட்டியா? சரி, அதனால தீபாவளி கொண்டாடுறாங்க. என்னடா புதுசா இருக்கு. தீபாவளி ஏன் கொண்டாடுறோம்னு கேட்டேங்க. ஏங்க கொண்டாடுறோம்? நரகாசுரன் இறந்த நாளை வந்து தீபாவளியா கொண்டாடுறாங்க. ஆமாங்க, எல்லாருமே சொன்னாங்க நரகாசுரனை இறந்துட்டாரு, அதனால எல்லாருமே தீபாவளி கொண்டாடுறோம். ஏன் நரகாசுரன் இறந்தார்? எல்லாரும் மக்களை துன்புறுத்திட்டு இருந்தாருன்னு அழியாத வரம் வாங்கியிருந்தாரு. யாரு? நரகாசுரன். பெத்தவங்க கையாலேயே அவருக்கு அழியிற வரம் வாங்கினாரு. தாயே கொண்டாங்க அவரை. அப்படியா? அப்படிதான் கேள்விப்பட்டேன். அக்கா தெளிவா சொல்றாப்லையே. அதாவது நரகாசுரன் அவர்களை வேற யாருமே கொல்லல, பெத்த தாயே கொண்டிருக்காங்க ஐயா. அவ்வளவு கொடுமையான ஆளா இருந்திருக்காப்ல நரகாசுரன். அப்படிதானம்மா? ரொம்ப நன்றிங்க. அடித்தாக்கா, நம்ம தீபாவளி கொண்டாடுறோம்ல, எதுக்காக தீபாவளி கொண்டாடுறாங்க? எதுக்காகனா சந்தோஷமா இருப்பாங்க. துணிமணி, புது துணி, ட்ரெஸ், ஸ்வீட்டு, பலகாரம் அதெல்லாம் இருக்குது. பிள்ளைங்க பட்டாசு அடிப்பாங்க மெயினா. அதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா பிள்ளைங்க நல்லா சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க ஊர்ல இருந்து. சொந்தக்காரங்க வர்றாங்க, எல்லாம் வருவாங்க, பலகாரம் எல்லாம் செய்வாங்க, செலவழிச்சுட்டு போறாங்க. ஆமா, பலகாரம் எல்லாம் செய்வாங்க, சந்தோஷமா சாப்பிட்டு பலகாரம் செஞ்சு தூரையா போட முடியும். வந்தா சொந்தக்காரங்க கூப்பிட்டு போறோம், சாப்பிட்டு போகணும்ல. அதானே அந்த சந்தோஷம் வாழ்க்கையில. எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு போடுங்க, வயிறார சாப்பிடட்டும். தீபாவளின்னு எதுக்கு கொண்டாடுறாங்க? இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏதாவது ஒரு ஜெயந்தின்னு சொல்லுவாங்கல்ல, கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா கிருஷ்ணன் பிறந்த நாள், அப்படிதானே? ஆமா, இந்த தீபாவளியை எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு கேட்டேங்க. தீபாவளி நரகாசுரன் வந்து அவரு வந்து இறந்துட்டாருன்னு அவரு கொண்டாடுறாங்க. அவரு கொண்டுட்டாரு. அவர் ரொம்ப எப்படி சொல்றது, பதட்ட வேண்டாம், மெதுவா சொல்லலாம். நரகாசுரனை கொண்டுட்டாங்க. ஆமா, அவர் செத்துட்டாரு, அதனால பட்டாசு அடிக்கிறாங்க. அதெல்லாம் ஓகேங்க. நரகாசுரனை யார் கொன்னது? யாரு? ராமர். ராமரா? ஆமா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? தீபாவளி முடிஞ்ச உடனே சொந்தக்காரங்களே எங்க இருப்பாங்க? அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மள கண்டுக்கிறதே இல்ல. அடுத்த தீபாவளி வரும். அடுத்த தீபாவளி எப்ப வரும்னு பாத்துட்டு நெக்ஸ்ட் மீட் பண்றேன். உங்க பேருக்க? சிவகாமி. சிவகாமி. நீங்க சொல்லுங்க. நரகாசுரனோட அப்பா அம்மா வந்து சிவன் பார்வதி, அவங்களுக்குள்ள வந்து சண்டை வந்துச்சு இவரால. சிவன் பார்வதியுடைய பையனா நரகாசுரன்? ஆமா. சரி. அதனால நரகாசுரனை வந்து அழிச்சிட்டாங்க. எதுக்குன்னு தெரியாதோ? அப்பா அம்மா கூட சண்டை வந்துச்சுன்னு சொல்லிட்டு. சிவன் பார்வதி கூட சண்டை போட்டது வேற ரெண்டு பேர்ல. கிருஷ்ணரால தான். கிருஷ்ணரால தான் சம்பவம் நடந்துச்சா? இல்ல, சிவன் பார்வதிக்கு வந்து முருகர், விநாயகர் அப்படிதான் ரெண்டு குழந்தை இருக்கு. நரகாசுரன் ஒருத்தர் இருக்காரு. சிவனுக்கே தெரியாமலா? அது தெரியல. அது எனக்கு தெரியாது. அவருக்கு தெரியுமா? தெரியாது. சிவன் பார்வதியுடைய பையன் தான் நரகாசுரன். ஆமா, அம்மா அப்பா கூட சண்டை போட்டதுனால இதோட நீ இருந்தது போதும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு காலி பண்ணிட்டு தான் ஒரே கொண்டாட்டமா இருக்கு, அப்படிதானே? எனக்கு தெரிஞ்சு சிவன் பார்வதிக்கு வேற ஒரு ரெண்டு பேர் தான் பையங்களா இருந்ததாக புராணம், இதிகாசம் எல்லாமே சொல்லுது. முருகரும் விநாயகர் தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க புதுசா ஒண்ணு சொல்லி குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்குறாங்க. இமான் அண்ணாச்சி ஜாலிவுட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி.